வணக்கம் மாணவ செல்வங்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன தெரியுமா? இந்த மாத தேர்விற்குரிய திருப்புதல் பகுதிகள். இந்த மாதத்துக்குள்ள பாடப்பகுதிகள் உங்களுக்கு தெரியும், குரூப்பில் அனுப்பியிருப்பாங்க மிஸ்ஸு. அதாவது 2வது யூனிட்டில் இந்திய வனமகன் அப்படிங்கிற துணைப்பாடமும் அதில் கொஷின் ஆன்சர்ஸ் தான் இருக்குது, சரியா? அதன் பிறகு இலக்கணத்தில் 4 வகை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை தான் நம்ம லைவ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதை தான் என்ன செய்ய போகிறோம், இந்த லிங்க்கில் இப்போ வந்து ரிவிஷன் முறையில் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? சரி. இப்போ இந்திய வனமகனில் கொஷின் ஆன்சர்ஸ் பாருங்கள். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? உங்களுக்கெல்லாம் தெரியுமே, ஜாதவ் பயேங். ஜாதவ் பயேங், சரியா? இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங். இதை இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸில் இருக்கிறது ஃபில்லப்ஸில் கூட என்ன செய்யலாம், மாறி வரலாம். எப்படி வந்தாலும் நீங்கள் எழுதணும், சரியா? 2வது கொஸ்டின், ஜாதவ் பயேங் பிறந்த மாநிலம் எது? தெரியுமா உங்களுக்குலாம்? அஸ்ஸாம். அஸ்ஸாம் தான் ஜாதவ் பயேங் பிறந்த மாநிலம் ஆகும். ஜாதவ்னாலும் ஜாதவ் பயேங்னாலும் என்ன, ஒரே பொருள் தான், சரியா? இந்திய வனமகன் உருவாக்கிய காடு எங்கு அமைந்துள்ளது? இந்திய வனமகன்னா யாரை குறிக்கும்? ஜாதவ் தான் குறிக்கும். அவர் உருவாக்கிய காடு பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே அமைந்துள்ளது. பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே அமைந்துள்ளது. எந்த ஆண்டு இந்திய அரசு ஜாதவுக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது? எந்த ஆண்டு? 2015, 2015. எந்த விருது? பத்மஸ்ரீ விருதை எந்த அரசு? இந்திய அரசு வழங்கியது, சரியா? இந்திய வனமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங். ஜாதவ் பயேங் பிறந்த மாநிலம் அஸ்ஸாம். இந்திய வனமகன் உருவாக்கிய காடு பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே அமைந்துள்ளது. 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு ஜாதவுக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. அடுத்துமா ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின்ஸ் பார்த்தோமா. அவர் பிறந்த மாநிலம் எது? இந்திய வனமகன் என அழைக்கப்படுபவர் யார்? அவர் உருவாக்கிய காடு எந்த பகுதியில் இருக்குது? எந்த அரசு அவருக்கு எந்த விருது எந்த வருஷம் கொடுத்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்து 5வது கொஸ்டின், எந்த பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கியது? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கியது. எந்த பல்கலைக்கழகம்பா? ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. பல்கலைக்கழகம்னா யூனிவர்சிட்டி, சரியா? அடுத்து, இந்த துணைப்பாடத்தின் மூலம் நாம் எடுக்கும் உறுதிமொழி என்ன? நம்ம என்ன குறிக்கோளை இதில் எடுத்துக்கணும் இந்த துணைப்பாடத்துலேருந்து? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நாட்டின் வளம் காப்போம் என்பதே நாம் எடுக்கும் உறுதிமொழி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளம் காப்போம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் 6 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் எக்ஸாமுக்கு வரும். இது வந்து ஃபில்லப்ஸ் மாடலே என்ன செய்யலாம், வரலாம். அப்போ தெளிவாக என்ன செய்யுங்க, இது நீங்கள் நல்லா கூர்ந்து படிக்கணும், சரியா மாணவர்களே? அடுத்துமா 4 வகை குறுக்கங்கள் இருக்குது இல்லையா? அதில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறத பாருங்கள். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு என்ன? அரையா, ஒன்றா, ஒன்றரையா, 2ஆ? 1. ஏன்னா வேட்கை அப்படிங்கும்போது அது கடைசியில் வருது இல்லையா, கை. அப்போ ஒரு மாத்திரை, 1. அடுத்து, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? பணம் கிடைத்தது. பணம் கிடைத்தது. போன்மும் கிடையாது, மருணும் கிடையாது, பழம் விழுந்தது கிடையாது. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. அடுத்து, சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்னது? ஐகார குறுக்கமா, அவுகார குறுக்கமா, மகர குறுக்கமா, ஆயுத குறுக்கமா? அவுகார குறுக்கம். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அவுகார குறுக்கம். நல்ல கவனிங்க. வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அவுகார குறுக்கம். சரியா பிள்ளைங்களா? கரெக்டாக தெளிவாக படிக்கணும். இதோட ஓனாக கொடுத்தால் நீங்கள் என்ன செய்யணும், எழுத பழகிக்கணும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறதுமா இந்த 4 வகை குறுக்கங்களுக்குள்ள கொஸ்டின் ஆன்சர். எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவிற்கு என்ன பெயர்? இது டேஷ் ஃபில்லப்ஸில் கூட கேட்கலாம். எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவிற்கு டேஷ் என்று பெயர் என்ன? சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். மாத்திரை என்று பெயர். லாஸ்ட் டேட்டே பார்த்துருக்கோம். மாத்திரைனா என்ன? கண் இமைக்கும் நேரமும் கை நொடிக்கும் நேரமும் மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவிற்கு மாத்திரை என்று பெயர். அடுத்து அவுகாரம் எப்பொழுது முழுமையாக ஒலிக்கும்? அவுகாரம் தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். தனித்து வருகின்ற பொழுது அவுகாரமாக இருந்தாலும் சரி ஐகாரமாக இருந்தாலும் சரி 2 மாத்திரை அளவு முழு அளவில் என்ன செய்யும்? ஒலிக்கும் தன்மையுடையது. சரியா? சொல்லின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? ஐகாரம் சொல்லின் முதல்ல வரும்பொழுது 1.5 மாத்திரை அளவிலும் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வருகின்ற பொழுது 1 மாத்திரை அளவிலும் ஒலிக்கும். சரியா? சொல்லுக்கு முதல்ல 1.5 மாத்திரையாகவும் இடையிலும் இறுதியிலும் 1 மாத்திரை அளவிலும் ஒலிக்கும். அடுத்து மகர குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்கோம்? 2 வார்த்தைகள் சொல்லியிருக்கோம். மருண் போன். மருளும் அப்படிங்கிறது மரும், போலும் அப்படிங்கிறது போன். அப்போ இந்த எண்ணு வர்ற இடத்துல, அதாவது ரன்னகரமும் நன்னகரம் வர்ற இடத்துல மகரம் அரை மாத்திரை இருந்து 1/4 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். சரியா? தனக்குரிய கால அளவில் குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை எவ்வாறு அழைப்பர்? தனக்குரிய கால அளவில் குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்று அழைப்பர். இது ஃபில்லப்ஸில் கூட வரலாம் இல்லையா? தனக்குரிய கால அளவில் குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை டேஷ் என்று அழைப்பர், குறுக்கங்கள் என்று அழைப்பர். அப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபில்லப்ஸில் கொடுத்தாலும் ஃபில்லப்ஸை கொஸ்டின் ஆன்சராக கொடுத்தாலும் நமக்கு என்ன செய்ய தெரியணும்? கரெக்டாக மேட்ச் பண்ணி எழுத தெரியணும். சரியா? அப்போ இல்லைங்களா? நல்லா தெளிவாக படிங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறதுமா இயல் 2ல் இருக்கக்கூடிய மொழி பயிற்சிகள். போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கிளாஸில் பார்த்தோம், லைவ் கிளாஸில் பார்த்தோம். அப்போ பக்கம் 44 பாருங்கள். எதிர்பாலுக்குரிய சொற்களை எழுதுக. மாற்றி மாற்றியும் கேட்பேன் மிஸ். சரியா? மகளிர் ஆடவர், பெண் ஆண், சிறுவன் சிறுமி, அரசன் அரசி, மாணவன் மாணவி, தோழி தோழன். இது ஆப்போசிட்ஸ் இல்லையா? இப்போ ஆடவர் மகளிர், ஆண் பெண், சிறுமி சிறுவன், அரசி அரசன், மாணவி மாணவன், தோழன் தோழி. அப்படி என்ன செய்யலாம்? புரியுதா? மகளிர் ஆடவர். என்ன? ஆ நெடில். சரியா? அடவர்னு எழுதக்கூடாது. பெண் ஆண், அன் கிடையாது, ஆ நெடில். சிறுவன் சிறுமி, அரசன் அரசி, மாணவன் மனைவின்னு எழுதக்கூடாது, மா நெடில். அதுபோல் தோழி தோழன். தோ என்ன? நெடில். தோழன் தோழி தோழன். சரியா? தெளிவாக எழுதணும். அழகாக மார்க் வாங்கலாம் ஈஸியாக படித்தா. ஓகே. அடுத்துமா பக்கம் 45 பாருங்கள். பிழைகளை திருத்தி சரியாக எழுதுகன்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படின்னு இருக்குது. எப்படி வரணும்? கண்ணகி சிலம்பு அணிந்தால்னு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். கோவலன் சிலம்பு விற்க போனால். கோவலன் ஆண்பால் தானே. அப்போ என்ன வரணும்? போனான். கோவலன் சிலம்பு விற்க போனான். சரியா? அடுத்து அரசர்கள் நல்லாட்சி செய்தார். அரசர்கள்னால் பலர் தானே. அப்போ எப்படி வரணும்? செய்தார்கள். அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். அடுத்து பசு கன்றை ஈன்றன. பசு ஒன்று தானே. அப்போ என்ன வரணும்? ஈன்றது. பசு கன்றை ஈன்றது. 4 மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு வராது. எப்படி வரணும்? கொண்டன. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. குழலி நடனம் ஆடியது. அது பெண்பால் தான் இல்லையா? அப்போ குழலி நடனம் ஆடினாள். குழலி நடனம் ஆடினாள். இது அதே ஃபார்மேட்லேயே வராது. மாறி மாறி என்ன செஞ்சுருப்பேன்? நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி என்ன செய்யணும்? எழுதணும். ஓகேவா? கோவலன் சிலம்பு விற்க போனான். அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். பசு கன்றை ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. குழலி நடனம் ஆடினாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுமா பக்கம் 46 இருக்கக்கூடிய கலைச்சொல் அறிவோம். இதான் ஆங்கிலத்தில் வார்த்தைகள் கொடுப்பாங்க. நீங்கள் தமிழ் என்ன செய்யணும்? எழுதணும். நம்ம போன யூனிட்லேயே அதை பார்த்துருக்கோம். சரியாக ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீவு. தீவுனா என்ன? ஐலேண்ட். இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ். இயற்கை வளம்னா என்ன? நேச்சுரல் ரிசோர்ஸ். வனவிலங்குகள் வைல்டு அனிமல்ஸ். வனவிலங்குகள்னால் என்ன? வைல்டு அனிமல்ஸ். வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமை பேரபிள். உவமைனா என்ன? பேரபிள். காடு ஜங்கிள். காடுனா என்ன? ஜங்கிள். வனவியல் ஃபாரஸ்ட்ரி. வனவியல்னா என்ன? ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம்னா என்ன? பயோடைவர்சிட்டி. பல்லுயிர் மண்டலம்னா என்ன? பயோடைவர்சிட்டி. இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரும்? ஐலேண்ட். என்ன எழுதணும்? தீவு. நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம். வைல்டு அனிமல்ஸ் வனவிலங்குகள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர்.
பேரபிள் உவமை, ஜங்கிள் காடு, ஃபாரஸ்ட்ரி வனவியல், பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம்.